பழி தீர்க்க துடிக்கும் தாவேகா. சிபிஐ விசாரிக்கும் போதே எங்களை மிரட்டுகிறார்கள். விஜய்க்கு எதிராக உச்சநீதிமன்றத்திற்கு ஓடிய திமுக. வணக்கம் நண்பர்களே. கடந்த ஆண்டு செப்டம்பர் 27 தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கரூர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் விஜய். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. இது சம்பந்தமாக விஜய் உள்ளிட்ட பல முக்கிய நபர்களிடத்தில் டெல்லியில் விசாரணை நடைபெற்றது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கரூர் கணக்கை முடிக்காமல் விடமாட்டோம், திமுக தான் செயற்கையாக கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி காவல்துறையினரை வைத்து 41 பேரை உயிரிழக்க வைத்தார்கள். இதன் பின்னணியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருந்தார். அதனால் இந்த கரூர் கணக்கை முடிக்காமல் நாங்கள் விடமாட்டோம் என்று ஆவேசமாக பேசியிருந்தார். இந்த நிலையில்தான் நேற்று திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு அவசர மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் கரூர் விபத்தில் குற்றம் சாட்டப்பட்ட மற்றும் குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றுள்ளவர்கள் தற்போது தமிழக அமைச்சரவையில் உள்ளார்கள். இது சம்பந்தமாக முதலமைச்சர் விஜய் மற்றும் அவரது கட்சி சார்ந்தவர்களிடத்தில் சிபிஐ ஏற்கனவே விசாரணை நடத்தியிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவரான ஆதவ் அர்ஜுனா திமுகவை பழிவாங்கும் நோக்கத்தில் பேசுகிறார். கரூர் சம்பவத்தில் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு கணக்கு உள்ளது. முந்தைய திமுக அரசுதான் காவல்துறை மூலம் கரூர் மக்களை கொன்று குவித்தது என்று பொதுவெளியில் பேசியிருக்கிறார். நீதிமன்ற கண்காணிப்பில் இது சம்பந்தமாக சிபிஐ விசாரணை நடத்தி வரும்போது இப்படி அரசியல் ஆதாயத்திற்காக எங்கள் மீது ஒரு அமைச்சர் குற்றம் சாட்டுகிறார். இந்த வழக்கு குறித்த விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது அவர் எப்படி எங்கள் மீது குற்றம் சாட்ட முடியும்? இதற்கு சட்டத்தில் இடமே இல்லை என்று திமுக கூறியுள்ளார்கள். மேலும் வருகிற ஜூலை 10 முதலமைச்சர் விஜய் கரூர் செல்ல போவதாக கூறுகிறார்கள். அவர் அங்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதை நாங்கள் தடுக்கவில்லை. ஆனால் இந்த 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் தான் முக்கிய சாட்சிகள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் அங்கு செல்வது விசாரணையை பாதிக்கும். ஏற்கனவே தாவேகா அமைச்சர் இந்த வழக்கை திசை திருப்ப பேசி வரும் நிலையில் இப்போது முதலமைச்சர் விஜயும் அங்கு சென்றால் முற்றிலுமாக விசாரணை தடைப்பட்டுவிடும். முக்கிய சாட்சிகள் எல்லாம் எங்களுக்கு எதிராக திருப்பி விடப்படுவார்கள். அதனால் முதலமைச்சர் விஜய் கரூர் செல்வதை தடுத்து நிறுத்த வேண்டும். அமைச்சர் எங்கள் மீது குற்றம் சாட்டி வருவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்துள்ள அந்த மனுவில் திமுக தெரிவித்துள்ளது. அடுத்த செய்தி. தாவேகா ஆட்சியை கவிழ்ப்பது எப்படி? அறிவாலயத்தில் மு.க. ஸ்டாலின், கனிமொழி, உதயநிதி, சபரீசன் நடத்திய ரகசிய மீட்டிங். களமிறக்கப்பட்ட உதயநிதியின் ஸ்லீப்பர் செல். சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிர்ச்சி தோல்வியடைந்த நிலையில் இந்த தோல்வியிலிருந்து மீண்டு வந்துவிட வேண்டும் என்பதற்காக மு.க. ஸ்டாலின் பலதரப்பட்ட ஆலோசனைகளில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக திமுக தோல்வியடைந்ததற்கான காரணம் என்ன என்பது குறித்து தமிழ்நாடு முழுக்க பொதுமக்களிடத்தில் கடிதங்களை பெற்றுக்கொண்ட மு.க. ஸ்டாலின் தற்போது 10 பேர் கொண்ட கழக மறுசீரமைப்பு ஆலோசனை குழு ஒன்றை அமைத்திருக்கிறார். இது எதற்காக அமைக்கப்பட்டுள்ளது என்றால், கட்சிக்குள்ளேயே இருக்கும் கருப்பு ஆடுகள் மற்றும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவுக்கும் தேர்தல் வேலை பார்த்த திமுகவினர் என பலரையும் கட்டம் கட்டி களை எடுப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் வெளிநாடு சென்றுவிட்டு திரும்பிய கனிமொழி, உதயநிதி, சபரீசன் ஆகியோர் இது சம்பந்தமாக அண்ணா அறிவாலயத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியுள்ளார்கள். அப்போது தேர்தல் தோல்விக்கு யார் மீதும் பழி போட்டு தப்பித்துக் கொள்ள வேண்டாம், இதில் அனைவருக்குமே பங்கு உள்ளது. அதோடு திமுகவில் சீனியர்கள் ஓரங்கட்டிவிட்டு களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் உதயநிதி. ஆனால் அதை கேட்ட கனிமொழி, இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம், அதற்காக ஒட்டுமொத்த சீனியர்களையும் ஓரங்கட்டக்கூடாது. அப்படி செய்தால் அதிமுகவிலிருந்து தற்போது தாவேகாவில் பல சீனியர்கள் இணைந்து வருவது போன்ற ஒரு நிலை திமுகவுக்கும் ஏற்படும். அப்படி செய்தால் அதிமுகவை போன்றே திமுகவுக்கும் பின்னடைவு ஏற்படும் என்று கூறியிருக்கிறார். அதற்கு மு.க. ஸ்டாலின், இளைஞர்களுக்கு கூடுதல் முன்னுரிமை கொடுப்போம், அதற்காக சீனியர்களை ஓரங்கட்ட வேண்டாம், தேவையான அளவுக்கு அவர்களையும் பயன்படுத்திக் கொள்வோம், அந்த அடிப்படையில் மறுசீரமைப்பு குழுவை களத்தில் இறக்கி விடுவோம் என்று சொல்லி இந்த மறுசீரமைப்பு குழுவில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன், சக்கரபாணி, சிவசங்கர் உள்ளிட்ட 10 பேரை நியமித்துள்ளார்கள். இந்த குழுவினர் தமிழ்நாடு முழுக்க இறங்கி சென்று யார் யார் முக்கிய பொறுப்பை ஏற்க வேண்டும், யார் யாரை ஓரங்கட்டி வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்களோ அதன்படி நாம் நடவடிக்கை எடுப்போம் என்று மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்த நேரத்தில் தான் தமிழக வெற்றிக் கழகத்தை மேலும் மேலும் வளரவிட்டால் அது திமுகவுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் திமுக இளைஞரணியைச் சேர்ந்த ஒரு ரகசிய குழுவை விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்குள் இறக்கிவிட்டிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் ஒரு சீக்ரெட் தகவல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதாவது விஜய் கட்சியில் யார் யார் முக்கிய பொறுப்பில் இருக்கிறார்கள், யாருக்கெல்லாம் விஜய் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை ஆராய்ந்து அந்த நபர்களிடத்தில் தான் அனுப்பிய நபர்களை வைத்து உறவாடி கெடுக்க வேண்டும் என்கிற முயற்சிகளில் உதயநிதி ஸ்டாலின் ஈடுபட்டுள்ளாராம்.
தற்போதைய நிலவரப்படி தமிழக வெற்றிக் கழகத்தை நேருக்கு நேர் நின்று திமுகவால் தோல்வியடைய செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. அந்த அளவுக்கு திமுக கூட்டணியில் இருந்த அத்தனை கட்சிகளும் தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணைந்து விட்டார்கள். அதனால் இனி நேரடியாக மோதுவதை விட சூழ்ச்சிகள் மூலம்தான் விஜயை வீழ்த்த முடியும் என்கிற முடிவுக்கு உதயநிதி வந்துவிட்டாராம். அதன் காரணமாகவே தனது இளைஞரணியைச் சேர்ந்த ஒரு பெரிய டீமை தமிழக வெற்றிக் கழகத்திற்குள் இறக்கிவிட்டிருக்கும் உதயநிதி அவர்கள் மூலமாக கட்சிக்குள் குழப்பத்தையும் சலசலப்பையும் ஏற்படுத்த திட்டமிட்டிருப்பதாக கூறுகிறார்கள். அந்த வகையில் சமீபத்தில் திமுக இளைஞரணியைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என கிட்டத்தட்ட 100 பேர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த ஸ்லீப்பர் செல் மூலம் விஜய்க்கு எதிராக பல அதிரடி அரசியல் ஆட்டங்களை ஆடுவதற்கு உதயநிதியும் சபரீசனும் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் இன்னும் 5 ஆண்டுகள் தமிழக வெற்றிக் கழக ஆட்சி தொடர்ந்தால் திமுக தாங்காது என்பதனால் அதற்கு முன்னதாக ஏதேனும் ஒன்றை செய்து ஆட்சியை கவிழ்த்துவிட வேண்டும் என்பதற்கான குறுக்கு வழியில் உதயநிதி பயணிக்க தொடங்கியிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் ஒரு சீக்ரெட் தகவல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அடுத்த செய்தி: விஜய் ஆட்சியை கவிழ்க்க 180 கோடியுடன் போடப்பட்ட திட்டம். தலைமறைவான செந்தில் பாலாஜி தம்பி. ஹோட்டல் வாடகை கட்டிய கார்ப்பரேட் நிறுவனம் சிக்கியது. தமிழ்நாட்டில் விஜய் முதலமைச்சர் ஆனதிலிருந்து அவரது கட்சியினர் தான் அதிமுக புள்ளிகளை தங்கள் பக்கம் இழுத்து குதிரை பேரம் நடத்தி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தன. ஆனால் தற்போது திடீர் திருப்பமாக தமிழக வெற்றிக் கழக ஆட்சியை கவிழ்க்க திமுக தரப்பு குதிரை பேரம் நடத்தியதாக பரபரப்பு செய்திகள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக திமுக தரப்பு செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் தலைமையில் ஒரு குழுவை நியமித்து தாவேகா எம்எல்ஏக்களிடத்தில் அடுத்தபடியாக தாங்கள் சட்டசபையில் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது அவருக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று டீல் பேச முயன்றுள்ளனர். அதற்காக 180 கோடியுடன் திமுகவினர் ஒரு முக்கிய ஹோட்டலில் ரூம் போட்டு ஆலோசனை நடத்தியுள்ளனர். அதன் பிறகு ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் உள்பட மேலும் சில எம்எல்ஏக்களிடத்தில் டீல் பேசியுள்ளனர். ஆனால் அவர்களோ அதற்கு மறுத்ததோடு காவல் நிலையத்திலும் புகார் அளித்து விட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் திருநாவுக்கரசு, திருச்சி நரேஷ், தியாகராஜன், செல்வம், சீனிவாசன், ராஜசேகர் உள்ளிட்ட 9 பேரை போலீசார் கைது செய்துள்ளார்கள். இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமாரின் உத்தரவின் பேரில்தான் இதனை தாங்கள் செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார்கள். இதனால் அடுத்தபடியாக அசோக்குமாரை கைது செய்ய போலீசார் தேடி வருகிறார்கள். அது மட்டுமின்றி 180 கோடியுடன் குதிரை பேரத்தில் ஈடுபட்ட இந்த திமுகவினர் ஹோட்டலில் தங்குவதற்கு ஒரு பிரபல கார்ப்பரேட் நிறுவனம் தான் பணம் கட்டியுள்ளது. அந்த வகையில் இந்த சதியின் பின்னணியில் கார்ப்பரேட் நிறுவனமும் இருக்கும் தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. இதற்காக கடந்த 2 வாரங்களாக சென்னையில் பல ஹோட்டல்களில் தங்கி இவர்கள் ரகசிய பிளான் போட்டு வந்துள்ளார்கள். என்றாலும் தமிழக வெற்றிக் கழக எம்எல்ஏக்கள் இதற்கு உடன்படவில்லை. அப்படி பணத்திற்கு அவர்கள் இறங்கி சென்றிருந்தால் ஒவ்வொருவரும் 35 கோடி ரூபாய் பேரம் பேசி நடத்தி விஜயின் ஆட்சியை கவிழ்த்திருப்பார்கள். இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமாரை கைது செய்ய போலீசார் தேடி வந்த நிலையில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தன் மீது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை நடக்கிறது என்று சொல்லி முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. என்றாலும் அதற்குள்ளாகவே அவசரமாக அவரை கைது செய்ய வேண்டும் என்பதற்காக காவல்துறையினர் ஊர் ஊராக அவரை தேடி வருகிறார்கள்.